நம்முடைய வாழ்வு ஒரு நோன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய தவக்காலத்தின் துவக்கத்தின் பொழுது நாம் அந்த முதல் வாசகத்தில் படிப்போம். எசையா புத்தகத்தில் சொல்வது போல, நான் எப்படிப்பட்ட ஒரு நோன்பை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன்? உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நோன்பு தான் நமக்கு வேண்டும். God wants not quantity, it's a quality. அளவு அல்ல, நம்முடைய தன்மையை ஆண்டவர் பார்க்கிறார். நான் ஒரு நாள் முழுவதும் நோன்பு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு அனைத்தையும் செய்து விடுவார் என்று நினைத்து கொண்டால் அது நம்முடைய முட்டாள்தனமாக இருக்கும். நோன்பு இருந்த பிறகு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம ஒரு நாள் முழுவதும் நோன்பு இருக்கிறோம், எல்லாவற்றிற்கும் கோபப்படுகிறோம், எல்லார் மேலும் எரிந்து விழுகிறோம் என்றால் அந்த நோன்பு இருந்ததினால் எந்த ஒரு பயனும் இல்லை. அன்பாக இருப்பது, பிறரோடு நல்ல முறையில் பழகுவது, பிறருக்கு என்ன தேவையோ அதை அறிந்து செய்வது, பிறரை மன்னிப்பது, இதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து பார்க்கிற ஒரு நோன்பாக இருக்கிறது. ஜெபம், தபம், தானம் என்று சொல்லுகிற அந்த 3 வேளைகளையும் நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் பல நேரங்களில் இப்படித்தான் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறோம். கடவுளுக்காக நான் இதை செய்வது, அதை செய்வது, இதை தியாகப்படுத்தினேன், அதை தியாகப்படுத்தினேன், இந்த கோவிலுக்கு சென்றேன், இவ்வளவு தூரம் நடந்து போனேன் என்றெல்லாம் யோசிக்கிறோம். நம்மோடு இருப்பவர்களை ஒரு நாளாவது அன்போடு பார்த்திருக்கிறோமா? அன்பாக பார்த்திருப்போமா? அவர்களுக்காக நாம் நம் தன்னலத்தை இழந்து பிறநலத்தோடு யோசித்திருப்போமா? அந்த சிறு சிறு சேவைகள் கூட ஒரு நோன்பாக மாறுகிறது.